வணக்கம் அண்ட் வெல்கம் டு மதுரை ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம டெய்லி நியூஸ் பேப்பர் ரீடிங் அந்த டாப்பிக்ல தினமணி நியூஸ் பேப்பர் வந்து அனலைஸ் பண்ண போறோம். இன்னைக்கு வந்து February 16. ஸோ இன்னைக்கு என்ன கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு நம்ம நியூஸ் பேப்பர்ல வந்து அனலைஸ் பண்ணலாம். அதே மாதிரி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அந்த மாதிரி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்க, காசி தமிழ் சங்கமம் 3.0 தொடக்கம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. காசி தமிழ் சங்கமம் வந்து இப்போ 3வது முறையாக வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ அதை பத்தி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. உத்தரப்பிரதேஷ் மாநிலம் வாரணாசியில் காசி தமிழ் சங்கமம் 3.0 நிகழ்ச்சி வந்து சனிக்கிழமை தொடங்கியது அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? காசி தமிழ் சங்கமம் வந்து 3.0 அப்படி வந்து இப்போ 2025 3.0 வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் காசி தமிழ் சங்கமம் எப்போ தொடங்கியிருக்கு பார்த்தீங்கன்னா 2022 வந்து முதல் முறையாக வந்து தொடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி வந்து போட்டிருக்காங்க. 2022 ஃபர்ஸ்ட் டைம் வந்து நடந்திருக்கு. 2023 2வது காசி தமிழ் சங்கமம் வந்து நடந்திருக்கு. இந்த ஃபங்க்ஷன் வந்து 10 நாட்கள் வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த கலாச்சார பரிமாற்ற நிகழ்வில் தமிழகத்தில் இருந்து 1200 பிரதிநிதிகள் வந்து பங்கேற்கின்றனர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து 10 நாள் நடக்கும். இதுல தமிழ்நாடுல இருந்து 1200 பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து அங்க போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த தடவை என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நடப்பாண்டு மகா கும்பமேளாவுக்கு இடையே காசி தமிழ் சங்கமம் நடைபெறுவது கூடுதல் முக்கியத்துவம் பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. காசி தமிழ் சங்கமம் 3.0 உத்தரப்பிரதேஷ் வாரணாசி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த நியூஸ் பாருங்க, ஒரு வேர்ல்டு நியூஸ், ஆனால் இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியமான நியூஸ் இது. 116 இந்தியர்களுடன் அம்ரிஸ்தார். ஸோ அம்ரிஸ்டர்ல வந்து அமெரிக்க விமானம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ என்னன்னு சொல்லி பாருங்க, அமெரிக்காவின் புதிய அதிபராக ட்ரம்ப் பதவியேற்றதும் அந்நாட்டில் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் அவரவர் நாடுகளுக்கு திருப்பி அனுப்பப்படுவர் என்று அறிவிச்சார் அப்படின்னு அவர் சொன்னாரு. ஸோ சட்டவிரோதமா அமெரிக்கால யார் யார் அவங்க வந்து குடியிருக்காங்களோ அவங்கெல்லாம் மறுபடியும் அவங்க நாட்டுக்கு அனுப்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி அங்க உள்ள பிரசிடென்ட் வந்து ட்ரம்ப் வந்து பிரசிடென்ட் ஆனதுக்கப்புறம் சொல்லியிருந்தாரு. ஸோ அதுபடி இது வரைக்கும் அமெரிக்காவில் 18,000க்கு அதிகமான இந்தியர்கள் வந்து சட்டவிரோதமா வந்து குடியேறி இருக்காங்க அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. அதுல இருந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 116 157 அந்த மாதிரி எண்ணிக்கையில வந்து இந்தியர்களை வந்து மறுபடியும் அமெரிக்கால இருந்து இந்தியாவுக்கு வந்து அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அவங்கள வரும்போது கைவிலங்கு கொடுத்துலாம் கட்டிலாம் அனுப்பிச்சு வச்சாங்க. ஒரு சர்ச்சையான அந்த மாதிரி நியூஸ்லாம் வந்து வந்துச்சு. அதை பத்தி தான் வந்து போட்டிருக்காங்க. ஸோ மேலும் 157 பேர் இந்தியா வந்து இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப்ல அம்ரித்சர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபிளைட் வந்து இறங்குது அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த நியூஸ் பாருங்க, சென்னையில் 13 ஏரிகளை புனரமைக்கும் பணி டிசம்பருக்குள் நிறைவடையும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து சென்னை மெட்ரோபாலிட்டன் அந்த மாதிரி மெட்ரோபாலிட்டன் ஏரியால உள்ள இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்லாம் யார் செய்வாங்க பார்த்தீங்கன்னா CMDA அப்படின்னு இருக்காங்க. அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் அந்த மெட்ரோபாலிட்டன் வந்து டெவலப் பண்ணுறதுலாம் அந்த CMDA தான் அவங்க வந்து பண்ணுவாங்க. CMDAக்கு வந்து ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இதை வந்து கொஸ்டின் வந்து கேட்கலாம், சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. ஸோ இந்த நியூஸ்ல தெரிஞ்சுக்கிறது வந்து CMDA சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, இது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்த நியூஸ் பாருங்க, விண்வெளி அறிவியல் ஆய்வு மாநாடு தொடக்கம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ சென்னையில வந்து தொடங்கியிருக்கு விண்வெளி அறிவியல் ஆய்வு மாநாடு தொடக்கம். YASSC 2025 வந்து சென்னையில வந்து தொடங்கியிருக்கு. தமிழ்நாடு அஸ்ட்ரானமி மற்றும் சயின்ஸ் சொசைட்டி, தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மாநில மன்றம், சென்னை கணித அறிவியல் நிறுவனம், ராமன் ஆராய்ச்சி ஃபவுண்டேஷன், பெங்களூரில் உள்ள இந்தியவான் இயற்பியல் நிறுவனம் ஆகியவை சார்பில் இளையோருக்கான வானவியல் மற்றும் விண்வெளி அறிவியல் ஆய்வு மாநாடு YASSC 2025 சென்னை தரமணியில் உள்ள கணித அறிவியல் நிறுவனத்தில் தொடங்கியது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவில் இஸ்ரோ வந்து நிறைய ஸ்பேஸ் ப்ரோக்ராம்ஸ் நிறைய வந்து வேர்ல்டு லெவலில் நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து கல்லூரி மாணவர்கள் இன்னும் நிறைய பேர் வந்து விண்வெளி வந்து அச்சீவ் பண்ணணும், அதுக்காக ஒரு விழிப்புணர்வு ஃபங்க்ஷன் மாதிரி இந்த மாதிரி கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த நியூஸ் என்ன பாருங்க, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப முன்னேற்றங்களால் வியத்தக எதிர்காலம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பிரசிடென்ட் வந்து பேசியிருக்காங்க. ஸோ ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் உள்ள பிர்லா தொழில்நுட்ப கல்வி நிலையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் வந்து ஒரு பார்வையிட போயிருந்தாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திரௌபதி முர்மு அவர்கள் வந்து இந்த மாதிரி பேசியிருக்காங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால ஃபியூச்சர் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து பேசியிருக்காங்க. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஒரு முக்கியமான டாபிக் இது, அதை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்த நியூஸ் பாருங்க, ஜம்மு காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து ரத்து, சியாம் பிரசாத் முகர்ஜியின் கனவு நிறைவேறி உள்ளது அப்படி சொல்லி குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தாங்கர் சொல்லியிருக்காங்க. இப்போ லாஸ்ட் நியூஸ் வந்து நம்ம வந்து பிரசிடென்ட் பார்த்தோம் திரௌபதி முர்மு அவர்கள். இப்போ வந்து வைஸ் பிரசிடென்ட் இருக்காங்க, அவங்க ஜெகதீப் தாங்கர். அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஹிந்து மகா சபையின் தலைவராக இருந்தவர் சியாம் பிரசாத் முகர்ஜி
தற்போது உள்ள பாரதிய ஜனதா கட்சியின் அமைப்பான பாரதிய ஜனசங்கத்தை தோற்றுவித்தார். இப்போ பிஜேபிக்கு முன்னாடி அந்த கட்சி வந்து பாரதிய ஜனசங்கம் அப்படி இருந்துச்சு. அந்த கட்சியை தொடங்கின முக்கியமான நபர்கள் யாருன்னா சியாம் பிரசாத் முகர்ஜி. அது மட்டும் இல்லாம முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் இடைக்கால அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இன்டரீம் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஜவஹர்லால் நேரு டீம்ல ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதுல அமைச்சராகவும் சியாம் பிரசாத் முகர்ஜி வந்து இருந்திருக்காங்க. ஜம்மு காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து ரத்து அது வந்து சியாம் பிரசாத் முகர்ஜியோட கனவா இருந்துச்சு. அது வந்து இப்ப நிறைவேறி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசமைப்பு சட்ட சிற்பியான BR அம்பேத்கர் ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து அளித்த 370வது பிரிவு அப்படின்னு ஆர்டிகல் 370 நம்மளுக்கு தெரியும். ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் டு ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஆர்டிகல் 370 அதை வந்து ஸ்கிராப் பண்ணிட்டாங்க. தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஆர்டிகல் 370. ஸோ அதை வந்து இப்போ பிரிச்சிருக்காங்க. அடுத்த நியூஸ் என்ன பாருங்க, ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 68 லட்சம் பேருக்கு புற்றுநோய் தொடர்பான சிகிச்சை அப்படின்னு சொல்லிட்டு JP நட்டா அவர்கள் வந்து பேசியிருக்காங்க. PMJAY அதை பத்தி அவங்க இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஆயுஷ்மான் பாரத் காப்பீடு திட்டம் கடந்த 2018ஆம் ஆண்டு இத்திட்டம் தொடக்கப்பட்டது. ஸோ இத்திட்டம் வந்து 2018ஆம் ஆண்டு தொடக்கப்பட்டது. அது முதல் 13,160.75 கோடியில் புற்றுநோய் தொடர்பான சிகிச்சைகள் மேற்கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்திருக்காரு. இத்திட்டத்தில் தங்களை இணைத்துக் கொண்டுள்ள புற்று நோயாளிகளில் 90% பேருக்கு 30 நாட்களுக்குள் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. நாடு முழுவதும் உள்ள 217 அம்ரித் மருந்தகங்களில் புற்றுநோய் உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கான மருந்துகள் மலிவு விலையில வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மருந்தகங்களில் 289 புற்றுநோய் மருந்துகள் 50% தள்ளுபடி விலையை வந்து விற்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 289 புற்றுநோய் மருந்தகங்கள்ல வந்து 50% தள்ளுபடி விலையில கேன்சருக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இதன் மூலம் 5.8 கோடி பயனாளர்களுக்கு 6,567 கோடி வந்து சேமிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆண்டுக்கு 14.5 லட்சம் பேருக்கு வந்து புற்றுநோய் வந்து பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி இந்தியாவில் ஒரு சர்வேல வந்து சொல்றாங்க. இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் 14.5 லட்சம் பேர் வந்து புற்றுநோயால் பாதிக்கப்படுறாங்க. புற்றுநோய் பாதிப்பை குறைக்கும் அதே சமயத்தில் அந்நோயால் பாதிக்கப்படுபவர்களுக்கு உள்ளூரிலேயே சிகிச்சை அளிக்க வழங்குவது அவசியம். அதனால ஆயுஷ்மான் பாரத் திட்டத்துல வந்து பார்த்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதில் நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஆயுஷ்மான் பாரத் 2018 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த ஒரு வாரம் என்ன கண்டினியூஸ் சொல்லி சும்மா அதை ரீகேப் பண்ணி பார்த்துருவோம். நவ் கீப் ட்ராக் ஆஃப் 108 ஆம்புலன்ஸ் ஆர் மொபைல் ஃபோன். ஸோ மொபைல் ஃபோன்ஸ்ல 108 ஆம்புலன்ஸ் வந்து எங்களுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். அதனால அவசரம் 108 தமிழ்நாடு அந்த ஆப் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்பை நம்ம டெவலப் பண்ணிட்டு நம்ம பார்த்துக்கலாம். நம்ம ஒரு 108 ஆம்புலன்ஸ் பக்கத்துல எங்க இருக்கு அதை நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம கால் பண்ணி 108 எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் சென்டர் டு ரிசீவ் அன் SMS-ம் வர வைக்கலாம். ஸோ ஒரு கால் பண்ண 108 எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் சென்டர் கால் பண்ண நம்மளுக்கு ஒரு SMS வரும். அதை வச்சும் இப்போ 108 ஆம்புலன்ஸ் வந்து எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப் பேரு அவசரம் 108 தமிழ்நாடு. அடுத்து இந்த பிரைமரி கோல் ஆஃப் நமஸ்தே ஸ்கீம் இஸ் டு என்ஷூர் ஜீரோ ஃபேட்டலிட்டிஸ் அமங் சானிடேஷன் ஒர்க்கர்ஸ். ஸோ நமஸ்தே ஸ்கீம் ஒரு ஸ்கீம் இருக்கு. ஸோ அந்த ஸ்கீம் வந்து சானிடேஷன் ஒர்க்கர்ஸ்க்காக கொண்டு வந்த ஸ்கீம் தான். அதுல அவங்களோட இறப்பு வந்து இருக்கவே கூடாது. ஸோ இந்த சாக்கடை கிளீன் பண்றவங்க அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க சானிடேஷன் ஒர்க்கர்ஸ், அவங்களோட இறப்பு வந்து எதிர்க்கக்கூடாது. அதனால தான் நமஸ்தே ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹேஸ் அப்ரூவ்ட் 529 crore interest free loan ஃபார் த ரீஹேபிலிட்டேஷன் ஆஃப் லேண்ட்ஸ்லைட் அஃபெக்டட் ஏரியாஸ் இன் வயநாடு. ஸோ வயநாடு கேரளாவில் அந்த ஆபத்து நடந்துச்சுல, பேடு நடந்துச்சுல, ஸோ அதனால அதை சால்வ் பண்றதுக்கு 529 கோடியில வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஜூலை 2024 வந்து நடந்தது. ஸோ அதை சால்வ் பண்றதுக்கு அந்த மறுபடியும் அவங்க வந்து ரீஹேபிலிட்டேட் பண்றதுக்காக 529 கோடி வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து கேரளா கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த நியூஸ் பாருங்க, த ஹரியானா கவர்மெண்ட் ஹேஸ் ரீசென்ட்லி அப்ரூவ்ட் நியூ வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ரூல்ஸ் பெர்மிட்டிங் த ஷூட்டிங் ஆஃப் மேல் நிலகைஸ் ஆல்சோ நோன் அஸ் ப்ளூ புல்ஸ். ஸோ ஹரியானா கவர்மெண்ட் வந்து கான்ட்ரவர்சியா ப்ளூ புல்ஸ் அப்படின்னு சொல்ற ஒரு மேல் நிலகை அப்படி ஒரு விலங்கு இருக்கு. அந்த விலங்கை வந்து சுட்டு கொன்றலாம் அப்படின்னு சொல்லி பேபிசமாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு என்விரான்மெண்டலிஸ்ட்ல லோக்கல் கம்யூனிட்டியில வந்து ரொம்ப ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷனாக இருந்துச்சு, ஒரு நியூஸாக வந்து அமைஞ்சிச்சு. ஸோ ஹரியானா கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, மேல் நிலகாய்ஸ் அப்படின்னு சொல்ற ப்ளூ புல்ஸை வந்து சுட்டு கொன்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெர்மிஷனாக கொடுத்துருக்காங்க. இதில் பிஸ்னாய் கம்யூனிட்டி வந்து ரொம்ப இதனால வந்து ரொம்ப ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பிஸ்னாய் கமிட்டி வந்து பர்டிகுலரா பிஸ்னாய் கமிட்டி வந்து ரொம்ப ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் வந்து இந்த சொன்ன முடிவு வந்து தப்பானது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் ஹேஸ் இன்ட்ரடியூஸ் த நோடி பந்தன் ஸ்கீம். 2025-26 பட்ஜெட்ல நோடி பந்தன் அப்படின்னு வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுனா நேச்சுரல் டிசாஸ்டரை வந்து தடுக்கிறதுக்கும் அது மூலமா வேலை வாய்ப்பு உருவாக்குறதுக்கும்
இது வந்து ஒரு பட்ஜெட்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது பேர் வந்து நோடி பந்தன். வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நோடி பந்தன் டிசாஸ்டரை வந்து தடுக்கிறதுக்கும் அது மூலமா வேலை வாய்ப்பு உருவாகுறதுக்கும் அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லாஸ்ட் 1 வீக்கோட கரண்ட் அஃபேர்ஸ்ல முக்கியமான டாபிக் இது. ஸோ இன்னைக்கு நம்ம முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்துக்கோம். டெய்லி நோட்ஸ் எடுத்து வச்சிருங்க. இதே மாதிரி நாளைக்கு நியூஸ் பேப்பர் அனலிஸ்ட் வந்து கண்டிப்பாக ரெகுலராக பார்ப்போம். நன்றி, வணக்கம்.